யாழ்ப்பாண மாநகரில் இயங்குகின்ற பிரபலமான ஒரு நகைக்கடையில 10 கோடி ரூபாய் பெறுமதியான 2 கிலோகிராம் தங்க நகைகளை இளம்பெண் ஒருவர் திருடிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் புறநகரில் வசிக்கிற அந்த இளம்பெண் தான் பணியாற்றிய நகைக்கடையில சிறிது சிறிதாக தங்க நகைகளை திருடியிருக்கிறார் என்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அந்த கைது செய்யப்பட்ட பெண்ணை எதிர்வரும் ஜனவரி 27 வரை விளக்கமறியலில் வைக்கிறதுக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது. யாழ்ப்பாண மாநகர மத்தியில இயங்கி வார பிரபலமான நகைக்கடைகள் ஒன்றில் சுமார் 1.5 வருடம் அந்த பெண் பணியாற்றி வந்திருக்கிறார். 3 மாதங்களுக்கு முன்பு தனக்கு ஜனவரி 21 திருமணம் என்று கூறி பணியில இருந்து விலகி இருக்கிறார். இந்த நிலையில நகைக்கடையில கணக்கெடுப்பில் ஈடுபட்ட போது சுமார் 2 கிலோகிராம் தங்க நகைகள் காணாமல் போனமை அறியப்பட்டு அந்த விடயம் தொடர்பில் ஆராயப்பட்ட போதே குறித்த விடயம் கண்டறியப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் யாழ்ப்பாண தலைமையக போலீஸ் நிலையத்தில் நகைக்கடை முகாமைத்துவத்தினால் முறைப்பாடும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணை முன்னெடுத்ததில் தான் யாழ்ப்பாண மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் இளம் பெண் ஒருவரை நேற்றைய தினம் கைது செய்தனர். அந்த பெண்ணிடம் விசாரித்ததில் திருடப்பட்ட நகைகளை அழகு வைத்தும் விற்பனை செய்தும் நிலத்திற்கு அடியில புதைத்தும் வைத்திருக்கிறதாக வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். சான்று பொருட்களை மீட்கும் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளதுடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய நடவடிக்கையும் எடுத்துள்ளனர். தான் வேலை செய்த நகைக்கடையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக திருட்டில ஈடுபட்டு தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேலை செய்ய போகிற இடத்துல வேலையை செய்யாமல் தேவையில்லாத வேலைகளை பார்த்தால் இப்படியான நிலைமைதான் ஏற்படும். எங்கும் எப்பவும் நேர்மையை கடைபிடித்தால் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வராது.